வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம ப்ளூ எக்ஸார்சிஸ் ப்ளூ நைட் சாகாவோட சீசன் 5 எபிசோட் 4 பார்க்க போகிறோம். எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஐயோ என் தலை வலிக்குதுடா அப்படின்னு. என்னடா ஹேங்க வரான், நேற்று ரொம்ப குடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறான். அது என்ன பார்ட்டினே தெரியலடி, பேச்சுலர் பார்ட்டி தானே போனேன். ஆமாம், ரிக் வந்து என்ன ரொம்ப குடிக்க வச்சுட்டான் நேற்று. அவன் எவ்வளோ தான் குடிச்சாலும் அவனுக்கு பத்தவே மாட்டுது. அதனால அவனுக்கு போட்டி போடுறேன் அப்படின்னு நானும் நிறைய குடிச்சிட்டேன். ஐத்தியக்காரன் இன்னைக்கு செரிமனி வந்து நாசமாக போச்சு அப்படின்னு என்னடா பண்ணுவேன். அதுக்கு அவன் வந்து சொல்கிறான், ரிக் வந்து சரக்கு விஷயத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அவன் வந்து அவனோட நெக்டையை பார்த்துட்டு ஏன்டா அவனோட டை கூட உனக்கு ஒழுங்காக கட்ட தெரியல அப்படின்னு கேட்குறான். இங்கே ஏறு வா, நான் அவனை கட்டிவிடுறேன் அப்படின்ட்டு அவன் வந்து டை கட்டி விட்றான். பரவாயில்லையா, டையெல்லாம் கட்டுவேன், நான் அவனை இப்படி காரி அப்படின்னு நினச்சேன். அது சரி, நீ வந்து அடல்ட்டாக இருக்கிற, அவனுக்கு இன்னும் டை கூட கட்ட தெரியல பாரு. அதுக்கு என்னடி சம்மந்தம் அப்படின்னு அவன் கேட்குறான். ஒரு அடல்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்துலாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. போடி, நீ வந்து ரொம்ப அனாய் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு டையை வந்து ஃபாஸ்ட்டாக கட்டி விட்றா. சரிவா, செரிமனி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. யூரி வந்து இப்போ நினைக்கிறேன் நம்மளாம் வந்து படல் டேட்டோ அப்படின்னு அவளோட சின்ன வயசுல நினச்சி பார்க்குறா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குலாம் முடிஞ்சு எல்லாரும் கார்டனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரைட் வந்து அந்த பொக்கையை வந்து தூக்கி போடணும். பொண்ணுங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பிடிக்கிறதுக்கு. அந்த பொண்ணு வந்து பொக்கையை தூக்கி போட்டா யூரி வந்து ஓடி போய் பிடிக்கலான்னு பார்க்குறா. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஷீரோ வந்து ஆல்ரெடி பிடிச்சிட்டான். அவன் வந்து தடுக்கி ஷீரோ மேலே விழுந்துடுறா. அவன் வந்து சொல்கிறான், இதுக்கு தானே வந்து நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு பொக்கையை யூரி கிட்ட கொடுத்துட்றான். ரின் வந்து க்ரௌட் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறான். ஏன்னா அவரோட அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருக்கிற மூமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. திரும்பி போகிறப்ப யூரி வந்து அவன் கிட்ட சொல்கிறான், இந்த பார்ட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்ததுல, என்னடி சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன ரொம்ப பிடிச்சிருக்கியாடா, இது ரிக்கோட வெட்டிங், அதுவாக உனக்கு ஞாபகம் இருக்கா? கடைசியில் ஒரு வழியாக அவன் வந்து அவனோட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறான். ஆனால் இது வந்து ரிக்கோட வெட்டிங் மட்டும் கிடையாது. நான் வந்து ஒரு டீச்சிங் புக் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவனோட மிஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே நீ என்னதான் அவங்கள்ட்ட ரூடாக பிஹேவ் பண்ணாலும் அவங்களாம் அவனை ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட பாஸ்டெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் நினச்சி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நீ வந்து பெரிய பொண்ணாயிட்டடி அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு என்னடா அர்த்தம், நீ என்ன சொன்னப்ப மறுபடியும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அவனை வர ரொம்ப கடுப்பேற்றுற, ஒன்றும் இல்லப்போ அப்படின்ட்டு அவனை கலாய்ச்சி விட்டுறான். நீ கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா லேபில் ஒரு கண்டெய்னர் வந்து உடஞ்சிருச்சு. ஒரு சப்ஜெக்ட் வந்து கீழே விழுந்துட்டான். அதோட தலையில் வாலில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் ஃபயர் இருக்குது. அவனோட பாடிக்குள்ளே சாட்டான் வந்து இப்போ பொசஸ் ஆயிருக்கு. நீ பார்த்தோம் அப்படின்னா லேபில் லூசிஃபர் அதே மாதிரி படுத்துருக்கு. அவன் எல்லாரும் பார்க்க வராங்க. அங்கே இருக்கிற ஹெட்லேடி வந்து லூசிஃபர்ட்ட சொல்கிறா, இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி ரிசர்ச்சும் லிமிட்டை ரீச் பண்ணிருச்சு, இந்த பாடியிலே அட்டாச் ஆகாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறான். அவன் டக்குன்னு அதை கேட்டுட்டு கண்ணை முடிச்சிட்டான். அந்த இடமே இப்போ அதில் ஆரம்பிச்சிருச்சு. அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் வந்து சொல்கிறான், இந்த உலகத்தில் ஒரு ஜென்டிலான லைட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு ஃபேரான வேர்ல்டு, எல்லாருக்குமே எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. அதனால ப்ளீஸ் அமிஹாசா, எனக்கு வந்து ஒரு பாடி வேணும், என்னோட ஆரா வந்து அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு. நீங்கள் தான் எனக்கு பெரிய கோப்பா கொடுக்கணும் அப்படின்ட்டு அவள்கிட்ட கேட்குறான். என்னால் அது முடியாது லூசிஃபர், இந்த உலகத்தோட லாஸை வந்து நம்ம மாற்றக்கூடாது. நீ உண்மையிலே ஹியூமன் ஆடி அப்படின்ட்டு அவன் கோவமாக கேட்குறான். ஹியூமன்ஸ்க்காக ஈவரக்கம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் என்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் உடனே டக்குன்னு லெஃப்ட்டில் திரும்பி பார்க்குறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்து அவனோட நெக்ஸ்ட் பாடியை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான் லூசிஃபர். அடுத்தது கண்டிப்பாக என்னோட டர்னாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல படுத்துறான். கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா லேபில் வந்து அந்த கண்டெய்னர் உடனே அதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அசாசல் குரூப்ல இருந்து SO005 பாடி வந்து கீழே விழுந்துருச்சு. ஆனால் இது வந்து சாட்டானால ப்ரொசஸ் ஆகப்பட்டதா அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அவனை வந்து லேபில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஷீரோ வந்து லேபுக்கு கூப்பிடுறாங்க. என்ன கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் வரதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், அதனால தான். சரிவா, இங்கே வந்து இதை பாரு அப்படின்னு அவளை ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா அசாசல் குரூப்ல இருந்து பொசஸான பாடி வந்து அங்கே சேரில் கட்டி போட்டிருக்காங்க. அவன் வந்து ஷீரோவை இப்போ பார்க்குறான். ஷீரோ வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டான். அவனை பார்த்த உடனே அந்த பாடி வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு, அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு செடேட்டிவ் போட்டு காம் டவுன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவளுக்கு ஊசி போட போகிறாங்க. அவனோட பாடி வந்து இப்போ நெருப்பாக எரிய ஆரம்பிச்சிருது. அவன் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு மேலே சீலிங் வழியாக தப்பிச்சு போகிறான். என்னன்னா அது புது வகையான டீமனாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. இங்கே நைட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். யூரி நம்ம வந்து போய் சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இல்லைனா நாளைக்கு எக்ஸாமுக்கு நான் வந்து கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்க வந்து என்னதான் பண்ண சொல்லியிருக்காங்க, அடியே அவங்க உடனே டோட்டலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் எது கேட்டாலும் உடனே பண்ணிடாது சரியா, அது வந்து ஒரு பேட் ஹேபிட், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. அவன் வந்து தனியாக ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ வந்து பின்னாடி யாரோ அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. யாராது அப்படின்ட்டு நின்றுட்டு கேட்குறான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் ஃப்ரேமில் பர்சனான அந்த சப்ஜெக்ட் வந்து வந்துடுது. ரிங்கா நீயா அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். கிட்ட வந்தோடனே தான் ஃபேஸை பார்க்குறான். ஷீரோ நீயா? இல்லை இது எதுவும் ஷீரோ கிடையாது. அவன் வந்து கீழே அவளை துரத்திட்டு வரான். அவன் வந்து பயந்து கீழே ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து ஜம்ப் அடிச்சுட்டு அவன் முன்னாடி போயிட்டு அவளை பிடிச்சி நிப்பாட்டுறான். ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு அவளோட வாயிலிருந்து யூரி அப்படின்ட்டு சொல்லிடுறான். ரிங்கா இது உண்மையிலே நீ தானா? இதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அவ கேட்குறான். பின்னாடி உடனே பாய்சன் டாட் வந்து அவன் மேலே பட்டுருது. மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் எல்லாருமே அவனை பாய்சன் பண்ணிட்டாங்க. அவன் வந்து மயங்கி கீழே விழுந்துடுறான். ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஒரு எக்ஸாசிஸ்ட் தானே, நீ வந்து இப்போ எங்க கூட வரணும் அப்படின்ட்டு. எதுக்காக இவன் வந்து இந்த பொண்ணு கிட்ட போனா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஒருவேளை
ஒருவேளை இது வந்து ஒரு கோயின்சிடென்ஸாக இருந்திருக்கலாமா. அந்த க்ரௌடில் ஹீரோவும் நினைக்கிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை வந்து செயினால கட்டி போட்டிருக்காங்க. அவனோட கை காலம் அசைக்க முடியாத மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. டக்குன்னு அவனுக்கு வந்து முழிப்பு வந்துருது. யூரி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ச்சிட்டான். உள்ள பயங்கரமாக சவுண்டு போடுறான். வெளியில் என்ன நடக்குது அப்படின்ட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து சவுண்டு பயங்கரமாக வருது. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து லாக்கெல்லாம் பிச்சுட்டு கதவை உடச்சிக்கிட்டு வெளியில் வரான். யூரி அப்படின்னு கூப்பிட்றான். வெளியில் வந்துட்டு அவனுக்கு மறுபடியும் செடேட்டிவ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அவன் வந்து கோவப்பட்டு அவனோட மேஜிக் பவர் வச்சு அடிக்க போகிறான். அந்த நேரத்தில் யூரி வந்து அவனை தடுத்துட்டான். யூரியை பார்த்த உடனே அவன் வந்து சைலண்டாக காம் ஆயிட்டான். பண்ணாதடா அப்படின்ட்டு அவனை வந்து மிரட்டுறா. ஹீரோ வந்து நினைக்கிறான் யாரா அவன் இவளுக்காக ஒபே பண்ணுறானே அப்படின்னு. அந்த நேரத்தில் மெஃபிஸ்டோ வந்து ரூம்குள்ளே வந்துடுறான். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான். அவன் வந்து அவளுக்கு ஒபே பண்ணுறான். அவன் வந்து ஒரு டேலண்டடான டேமர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவனை வந்து நமக்கு ஹெல்ப் கூப்பிட்டுலாமா. அவனை டேம் பண்ணுற வரைக்கும் நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பார்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இவரு வந்து சொல்கிறான் நான் வந்து செக்ஷன் 30 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஏன் ஹீரோ வந்து வானத்தை பார்த்துட்டு கையெல்லாம் ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். உண்மையிலேயே ஒரு பெரிய முட்டாள்றி அப்படின்னு சொல்கிறான். நீயும் அங்கே தானே ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் என்ன என்னால் அந்த இடத்த விட்டு வெளியில் வர முடியாது முதல்ல சரியா. அந்த பிளேஸை பற்றி எனக்கு ஒரு சில லெக்சர்ஸ்லாம் கொடுத்தாங்க. நீ வந்து அந்த இடத்துல தான் பிறந்த அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். இதனால ஏன்டி இது இன்வால்வ் ஆகிற அப்படின்ட்டு அவன் கோமா கேட்குறான். ஏன் அப்படின்னா என்னாலே அதை விட்டு போக முடியாது சரியா. அதை ரிங்கோ கூட நான் சின்ன வயசில் இருக்கும்போது விளாண்டுருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு பாடியை ப்ரோசஸ் பண்ணும் அப்படின்னு நான் இன்ன வரைக்கும் நினச்சி பார்க்கல. அது வந்து ஒரு அப்பர் கிளாஸில் இருக்கிற டீமன் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அந்த டைமில் அவன் வந்து எவ்வளோ பேரை கொண்டிருக்கான் அப்படின்னு அவனுக்கே தெரியல. அது உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான பேபி தான். அது என்னால் தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னதில்ல அப்போவே டீமன்ஸோட இன்வால்வ் ஆனால் அவனுக்கு பெரிய பிரச்சனை முடியும் அப்படின்னு. ஏன் என் பேச கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவளை திட்டுறான். அந்த நேரத்தில் அவளுக்கு வந்து ஃபோன் வந்துடுது. அவங்க தான் அவளை கூப்பிடுறாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த நேரத்தில் ஷீரோட ஃப்ரெண்டு வந்து வந்துடுறான். என்னடா நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டிங்களா. என்னடா அதுக்குள்ளே குடிச்சிட்டு மாட்டே ஆகிட்டியா. இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே. இவரி வந்து உண்மையிலே இப்போ பாப்புலர் தெரியல. அதனால வேற ஒருத்தன் உங்ககிட்ட இருந்து அவளை ஸ்டீல் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன சொல்லக்கூடாதுப்பா. கட் பண்ணிட்டு மெஃபிஸ்டோவை காட்டுறாங்க. அவன் வந்து அந்த பையன் கிட்ட கேட்குறான் இந்த புதுசாக வந்து அவனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஃபினாமினாலோடையும் அது வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எங்கள் எல்லாத்துக்குமே பர்த் கொடுத்தது வந்து அந்த பவர் தான். இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த கிரியேஷன் அதுதான் அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே பார்த்தா அப்படின்னா யூரி வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. பேசிக்கான மேனர்ஸ் எப்படி சாப்பிடணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறா. அவனுக்கு ஃப்ரூட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே கார்ட்ஸ் வச்சுட்டு சொல்லி கொடுக்குறா. கொஞ்ச நாளில் அவன் ரீட் பண்ணவும் கற்றுக்கிறான். எழுதுறதுக்கும் கற்றுக்கிறான். ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் கூட கற்றுக்கிறான். அவனுக்கு அந்த மேக்ஸ் ரொம்பவே நல்லா வருது. என்னடி இது போர் அடிக்குது வேறு எதனா ஹார்டான ப்ராப்ளம்லாம் கூட அப்படின்னு கேட்குறான். பரவாயில்ல அவன் வந்து ரொம்ப சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவன் வச்சிருந்த பெட் ஹாம்ஸ்டரை வந்து அவன் கொண்டுட்டான். ஆனால் அவன் வந்து விளையாட்டுத்தனமாக தான் பண்ணியிருக்கான். அவனுக்கு உயிர்னா என்னன்னு புரியல. சும்மா அதில் ஓட்ட போன தான் பார்த்தேன் அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு எமோஷனலாக எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல. அவள் போன உடனே அவன் வந்து தரையில் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். போகாத அப்படின்னு. அடே எந்திரான் நீ வந்து இப்போ தனியாக கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன் அப்படின்னா நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். நான் அமைதியாக இருந்தால் நீ ஹாப்பியாக இருப்பியா அப்படின்னு அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே போய் அமைதியாக உட்காந்துடுறான். இங்கே மேலே சயின்டிஸ்ட்லாம் பார்த்து அவனை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட லெவல் ஆஃப் எஜுகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டலாம். புது மெட்டீரியல்லாம் நான் வந்து இப்போ டெலிவரி பண்ண சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படிலாம் பண்ண வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது வந்து டூ மச் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு. இது வந்து ஒரு பெரிய ஆபத்தில் முடியலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். அவனோட உலகத்தை வந்து நம்ம இப்போ பெருசு பண்ணணும். அட்லீஸ்ட் என்னை விட வேறு யாராவது அவனை போய் மீட் பண்ண அலோவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. அப்படி பண்ணுறது டேஞ்சராக இருக்காது அப்படின்ட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து கேட்குறான். போன வருஷம் வந்து அவன் நிறைய பேர்த்த கொண்டுட்டான் ஞாபகம் இருக்கா. அதனால் யாரும் அவன் பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுவாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு அவனும் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவனை பார்க்க போகிறப்ப பின்னாடி ஹீரோ வந்து நிற்கிறான். நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத விட உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீ வந்து தப்பான நிலம்லாம் வச்சுக்காத. இதெல்லாம் தப்பாக நடந்தது அப்படின்னா நான் வந்து அவன் என்ன கொண்டுருவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். 2 பேரும் இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோம் அப்படின்னா ரிங்கோ அங்கே பாரு நான் அவங்க கூட நாடுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவனோட பேர் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்கிறான். அடியே தலைநிலை அவன்கிட்ட போகாத அப்படின்ட்டு அவளை போட்டு எடுத்துகிட்டு போகிறான். இரு ஹீரோ வந்து நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் அவனை பார்த்தா எனக்கு கோவமாக வருது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படியே விஷயம் அப்படி இருக்க பட்சத்தில் நான் தனியாக விளையாடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான் ஹீரோ. அவனோட திங்ஸ் வச்சுட்டு ஹீரோ வந்து விளையாட போகிறான். அது வந்து என்னோட நான் தொடாது அப்படின்ட்டு அவனை பிடிச்சி திட்டுறான். சரி வாடா கொஞ்சம் நேரம் விளையாடா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறான். இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கேம் உன்னால விளையாட முடியாது அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்து ஈஸியாக அந்த ஃப்ராக் எடுத்து பக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரே ஷாக்கு. என்னாலே பண்ண முடியும் நான் பாரு அப்படின்ட்டு அவனும் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து மிஸ் பண்ணிட்டா. இங்கே பாரு இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறான். என்னால எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து ஆச்சரியப்படுது. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து சொல்கிறான் போடா உனக்கு விளையாடவே தெரியல அப்படின்ட்டு கலாச்சிடுறான். அவன் வந்து பயங்கர கோவப்பட்டு அவனை கடிக்க வரான். யூரி வந்து நடுவில் போந்து அவங்க 2 பேரும் சண்டை போட தடுத்துட்டா. தூக்குறது உனக்கு கடுப்பாக இருக்குல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. நான் வந்து வின் பண்ணணும் அவனுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் வந்து அழுத ஆரம்பிச்சிட்டாப்போ. அப்படின்னா நீ வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் பேருந்து ஓகேவா. நீ வந்து பயங்கர ஸ்கில்ஃபுல் ஆகிட்ட ஹீரோவோட அதிகமாக ஸ்கில் ஆகிட்ட அப்படின்னா நீ வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான். வெளியில் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான் இவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. இவனை மாதிரி ஆனால் என்னால் டாலரேட்டே பண்ண முடியாது. ஆமாம் நீ வந்து அவனை சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் நான் வந்து ஒரு டீமன் கிட்ட தோற்று போகிறது நான் ரிஃப்யூஸ் பண்ணுறேன். சரி ஓகே இனிமேல் இங்கெல்லாம் வரமாட்டேன். நீ வந்து இங்கே வரணும்டா கண்டிப்பாக வரணும். இன்னைக்கு ரிங்கோக்கு உங்ககிட்ட இருந்து நல்ல லெசன் கிடச்சிருக்கு. உனக்கு வேறு வழியே கிடையாது. நீ வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே வரேன் அப்படின்ட்டு அவ்வளோ போயிடறான். சரி ரிங்கோவா நம்ம வந்து க்ளீனாக பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ரிங்கோ வந்து மைண்டுக்குள்ளே நினைக்கிறான் நான் வந்து ஜெயிப்பேன்.
கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் யூரி வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. யூரி வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஷிரோ வந்து அவனை டேட் பண்ணிட்டு இருக்காளான்னு அதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க நேரத்தில் உள்ள இருந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தோம் அப்படின்னா அவனோட மேஜிக் பவர் வச்சுட்டு அவன் டோரை திறந்து வெளியில் வர பார்க்குறான். எல்லாரும் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. எமர்ஜென்சி SO005 வந்து கதை உடச்சிருச்சு அப்படின்னு. காலையில் யூரி வந்து பார்க்குறேன் கதவெல்லாம் திறந்துருக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அந்த நேரத்தில் அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறான், யூரி என்னை மனுஷரி வேறு வழி இல்லாமல் ஆத்தரைஸ் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு வந்து காட்ஸை ஹாஸ்டேஜாக வச்சுக்கிட்டு அவன் வந்து புக்கெல்லாம் வேணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணான். நீ வரதுக்குள்ளே அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு. அதனால நான் எல்லா புக்ஸையும் கொண்டு வந்துட்டேன். அதை பார்த்துட்டு யூரி வந்து ஷாக் ஆயிடுறா. நானும் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டேன். ஆனால் இந்த தடவை அவன் ஹாஸ்டேஜஸ்லாம் கொல்ல வேணும் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி இருங்க நான் போய் ஹாஸ்டேஜஸ்க்கு நெகோஷியேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு யூரி போகிறா. அவள் வந்து உள்ள கோவமாக நடந்து போகிறா. கிட்ட போயிட்டு ரிங்கோ இங்கே பாரு. என்னது ரிங்கோவா? அது வந்து பழைய நியூஸு. இங்கே இருக்கவனை போகக்கூடாது அப்படின்ட்டு அவள் கேட்குறா. சரி ஓகே அவன்கிட்ட வேறு எந்த நீடும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். யூரி வந்து சொல்கிறா சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு அந்த காடை கூப்பிட்றான். அந்த நேரத்தில் ரிங்கா வந்து அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அவனை கொண்டுறான். அவகிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சர்ப்ரைஸ் ஆகிட்டா யூரி, இது வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். நேற்று விட இன்றைக்கி வந்து நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடச்சிருச்சு. கடைசியில் நான் வந்து ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து காடு கிட்ட க்ளோஸாக இருக்குது அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு டீமன் காட் அப்படின்னு கூட என்ன சொல்லலாம் கரெக்டாக. அதனால இன்னையிலேருந்து என்னைய வந்து லார்ட் சாட்டன் அப்படின்னு கூப்பிடுங்க. இதோட எபிசோட முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட பார்க்கலாம்.